நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயரும் துறை எடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் வளைத்த திருவாளன் வாசமலர்மன் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகைவெறி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவால் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். கையிலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மிகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திராவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன்மை சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழக மாதோ. எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பண்ணார் மொழியமுட நமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மேகலாலை வணங்கி அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையருடைய திருவடி தாமர்களை முக்கண்ணங்களாலே வணங்கி உரையாசிரிய சிவக்கொனையாவுடைய திருவடியில் நில இணைந்து குருங்கா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனேஸ்வரர்களே, இன்று மாசி மாதம் சதய நட்சத்திரம் எம்பெருமான் கோச்சங்க சோழ நாயனார் குருபூசை திருநாள். அன்பு பெருமக்களே, கோச்சங்க சோழ நாயனாருடைய திருச்சரிதத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் 18 திருப்பாடல்களை நமக்கு அருளியிருக்கிறார். கோச்சங்க சோழனாரை பற்றி நமக்கு நம்முடைய திருத்தொண்ட தொகையிலே சொல்லுகின்ற பொழுது தென்னவனாய் உலகாண்ட செங்கனார் கடியேன் என்று சொல்லி, நாயனார் சோழ வம்சத்திலே வந்த அரசராக இருந்தாலும் கூட பாண்டி நாட்டையும் ஆட்சி செய்த ஒரு பெருமை உடையவர். அப்படி இந்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு திருவருள் பெற்றவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி, அப்படி அவருக்கு அடியேன் என்று சொல்லுகிறார். இவர் நம்முடைய கோச்சங்க சோழ நாயனார் ஆலய திருப்பணி செய்த ஒரு பெருமகனார். அதாவது இவர் 78 மாடக் கோயில் செய்தார் என்று சொல்லி நமக்கு பெரிய புராணத்தில் குறிப்பிடப்படவில்லை. நம்முடைய நாவுக்கரசு பெருமான் தன்னுடைய திருமுறைகளிலே கூறியிருக்கிறார். ஏன் அவர் 78 கோயில்னு எண்ணிக்கை ஏன் சொல்லலை அப்படின்னா, அதுக்கு சிவக்கொனிய உரை சொல்லுகின்ற பொழுது, அதாவது சந்திர சேகரன் அவரும் தானங்கள் பல சமைத்தார் என்று சொல்லித்தான் பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 78 ஆலயங்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். ஏன் அதை சேக்கிழார் பெருமான் சொல்லலை அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நமக்கு சிவக்கொனி ஐயா அவர்கள் உரையிலே குறிப்பிடுகிறார். நல்ல அறங்கள் செய்தவற்றை கணக்கடல் ஆகாது என்ற சைவ மரபு பற்றியும், அதே மாதிரி செயலால் முற்றியான இவ்வளவு, ஆனால் அவர் என்ன செய்ய நினைத்தது இதுக்கு மேலே பல கோயில்கள், இதுக்கு மேலே பல கோயில்கள் செய்யலான்னு நினைத்தவரை இவ்வளவு கோயில் தான் செய்ய முடிந்தது. அதனால் செய்ய எண்ணியன மேலும் மிக பல ஆதலின் அவை இப்பயனே தருதல் பற்றியும், செய்ய அவர் மனதில் நினைத்ததும் அந்த செய்த பயனை கொடுக்கும் என்று சொல்லி சிவக்கொனியா அவர்கள் உரையிலே சொல்லுகின்றார். அப்படி தொகையால் அளவிட்டு கூறிற்றிலர் என்பது சொல்லாருங்க. மனுநீதி சோழருடைய புராணத்தில் அவர் வேள்விகள் செய்ததை பற்றி சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது, விண்ணுளார் மகிழ வேள்விகள் எண்ணில்லாத இயற்றினார் என்று சொல்லுவார். அப்போ எண்ணிக்கையில் அடக்காமல் சொல்லுவது சேக்கிழார் பெருமானுடைய ஒரு மரபு. அதான் நல்ல அறங்கள் செய்தவற்றை கணக்கிடல் ஆகாது என்று சொல்லுவது ஒரு சைவ மரபாக நமக்கு கூறப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, இது இருந்தாலும் நம்முடைய அப்பர் சாமியுடைய தேவாரத்திலே வைத்து போற்றி இருக்கிறார்கள். 78 மாடக் கோயில் என்று சொல்லுவார்கள். இப்படி பெருமை பெற்ற நாயனாருடைய திருச்சரிதம், இந்த நாயனாருடைய திருச்சரிதத்தை மட்டும்தான் சேக்கிழார் பெருமான் முற்பிறப்பை பற்றி ரொம்ப வெளிப்பட கூறியிருக்கிறது. இந்த சரிதத்தில் மட்டும்தான். அங்கங்கே முற்பிறப்பை பற்றி வரும், ஆனாலும் இந்த சரிதத்தில் மட்டும்தான் அந்த முற்பிறப்பில் அவர் சிலந்தியாக இருந்தது, அதற்கு முன்னாடி என்னவாக இருந்தார் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு சரீரத்தில் வருகிறது. ஏன்னா சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் வந்ததனால சொல்கிறார். அது முற்பிறப்பு பற்றி வெளிப்பட கூறுவது ஆசிரியர் மரபு அன்று. இந்த சரீரத்தில் மட்டும் கூற வேண்டிய அவசியம் அந்த சிலந்தியை பற்றி கூற வேண்டியது அவசியமாக இருந்தது. அந்த சிலந்தி தான் சோழராகினார் என்ற அவர்தம் முன்னை நிலையை கூறினார். அந்த சிலந்தி தான் சோழராக அவதரித்தது என்று சொல்லுவதனால் அதை சொல்ல வேண்டியதாயிற்று. ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் சொல்லுகின்ற பொழுது, பண்டு திருவடி மறவா பான்மையோர் என்று சொல்லி போன பிறப்பில் பெருமான் திருவடி மறவாது இருந்தவர் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி அரசுகளுடைய சரீரத்தை சொல்ல வருகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான்
திலகவதி அம்மையாரிடத்திலே முன்னாமே முனியாகி எமையடைய தவம் முயன்றான் என்று சொல்லி, போன பிறப்பிலே என்னை அடைவதற்காக தவம் செய்தவன் என்று சொல்லி இறைவனே சொல்லுகிறார். அதே போல் நம்பிகளிடத்திலே தடுத்தாட்கொண்ட புராணத்திலே நம்பிகளிடத்திலே இறைவன் சொல்லுகின்ற பொழுது, முன்பு நீ நமக்கு தொண்டன் முன்னிய வேட்கை கூற பின்பு நம் எவளாலே பிறந்தனை மண்ணின் மீது என்று சொல்லி, போன பிறப்பிலேயே நீ எனக்கு தொண்டன் என்று சொல்லி நம்முடைய நம்பிகளை பற்றி சொல்லுகிறார். அதே மாதிரி நம்பிகளுடைய சரிதத்திலேயும் கொஞ்சம் வெளிப்படையாக போன பிறப்பில் அவர் கைலாயத்தில் இருந்ததையெல்லாம் சொல்லி கொண்டு வருகிறார். அதே மாதிரி கண்ணப்ப நாயனருடைய சரிதத்தை சொல்ல வருகின்ற பொழுது, முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பனை எடுத்துக்காட்டு என்று சொல்லி அங்கேயும் சொல்கிறார். ஆனால் முன்பு என்ன தவம் செய்து கொண்டிருந்தார், அவர் எப்படி இருந்தார் என்பதையெல்லாம் வெளிப்படையாக சொல்லவில்லை. அதே மாதிரி சண்டீஸ்வர நாயனாருடைய சரிதத்திலையும் வருகிறது, முந்தை அறிவின் தொடர்ச்சியினால் முகைத்த மலரின் வாசம் போல் சிந்தை மலரும் செவ்வி உணர்வு என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சண்டீஸ்வர நாயனார் புராணத்திலையும் அந்த முந்தை அறிவின் தொடர்ச்சியினால் என்று சொல்லி சென்ற பிறப்பில் இருந்த அந்த தொடர்பை பற்றி சொல்லுகின்றார். இப்படி நம்முடைய சேக்கிழார் பெருமான் போன பிறப்பை பற்றி பொதுவாக தான் சொல்லுவார். இந்த சரிதத்தில் மட்டும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அதில் 6 பாடல்கள் நாயனாருடைய முச்சரிதத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நமக்கு நம்முடைய திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் சில நாயன்மார்களை மட்டும் 2 திருப்பாடல்களிலே பாடுவார். அதில் இந்த நாயனார் ஒருவர். ஆமாம், மை வைத்த கண்டன் நெறியன்றி மற்றோர் நெறி கருதா தெய்வ குறிச்சோழன் முன்பு சிலந்தையாய் பந்தர் செய்து சைவத்து உரு எய்தி வந்து தரணி நீடு ஆலயங்கள் செய்வித்தவன் திருக்கோச்செங்கண்ணான் என்னும் செம்பியனே. செம்பியன் என்று சொன்னால் சோழர்கள் என்று சொல்லி பொருள். மை வைத்த கண்டன் நெறியன்றி மற்றோர் நெறிகிறதா. சோழர்களுடைய மாண்பு என்னென்னா, சிவபெருமானை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டார்கள். சைவ நெறி தவிர வேறு நெறி சைவ நெறியில் பிறளாது அந்த சைவத்தில் நின்று பணி செய்த பெருமை சோழர்களுக்கு உண்டு. அதான் மை வைத்த கண்ட நெறியன்றி மற்றோர் நெறி கருதா. தெய்வக்குடி சோழன், தெய்வத்தன்மை வாய்ந்த அந்த குடிமரபிலே சோழ மன்னர்களுடைய குடிமரபு, அப்படி தெய்வத்தன்மை வாய்ந்த சோழன் என்று சொல்லி அவர் முற்பிறப்பிலே சிலந்தியாக இருந்த பொழுது பெருமானுடைய அந்த திருமுடி மேல் சருகு விழாமல் காப்பதற்காக தன்னுடைய வாய் நூலின் மூலமாக பந்தர் செய்து, அப்படி செய்து அடுத்த பிறப்பிலே சைவத்து உரு எய்தி என்று சொல்கிறார். சிவனடியாராக அவதரித்தார். பெருமான் மீது சருகு விழாமல் அந்த வாய் நூல் மூலமாக பந்தர் அமைத்ததினாலே அந்த சிலந்திக்கு அடுத்த பிறப்பு என்ன என்று சொன்னால் சிவனடியாராக அவதரித்தது. அதுக்கு மேலே பிறப்பு கிடையாது. எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று சொல்லி மணிவாசக பெருமான் சொல்வார். அப்போ எல்லா பிறப்பும் பிறந்து கடைசியாக என்ன பிறப்புனா சிவனடியார் என்று சொல்லக்கூடியது. சிவனடியாருக்கு மேலே பிறப்பு இல்லை, அவ்வளோதான். அதுக்கு மேலே பெருமான் திருப்படி தான். அப்படி சிவனடியார் சைவத்து உரு எய்தினார். சைவத்து உரு என்று சொன்னால் சிவனடியாராக அவதரித்து வந்து தரணி நீடு ஆலயங்கள், இந்த மண்ணுலகத்திலே நீடு ஆலயங்கள், அதான் 78 மாடக் கோயில்கள். அங்கு சிலந்தியாக இருந்த பொழுது வாய் நூலினாலே பந்தர் அமைத்த அந்த சிலந்தியானது இங்கு மன்னராக பிறந்து அது கற்கோயில் கட்டி பெருமானுக்கு யானை புகாத மாடக் கோயில்களாக கட்டியது என்று சொல்லி செய்வித்தவன் திருக்கோச்செங்கனான் என்னும் செம்பியனே. அவருடைய திருப்பெயர் திருக்கோச்செங்கனார் என்று சொல்லக்கூடிய சோழன் என்று சொல்லுகிறார். அடுத்த திருப்பாடலிலே, அதாவது செம்பொன் அணிந்து சிற்றம்பலத்தை சிவலோகம் எய்தி நம்பன் கடல் கீழ் இருந்தோன் குணமுதல் என்பர் நல்ல வம்பு மலர்த்தில்லை ஈசனை சூழ மறை வளர்த்தான் நிம்ப நருந்தொங்கல் கோச்செங்கனான் எனும் நித்தனையே. அதாவது நித்தனையேன்னா சிவபதமாகிய அழியா நிலை அடைந்தவர் என்று சொல்லுகிறார். அதாவது அவர் சோழனாக பிறந்ததை காட்டிலும் ஒரு சிவனடியாராக அவதரித்தது தான் சிறப்பு. அவர் சிலந்தியாக இருந்தவர் சோழனாக பிறந்தார். சோழனாக எப்படி பிறந்தார்? ஒரு அடியாராக சைவத்து உரு எய்தி என்று சொல்கிறார். அப்படி அவர் பிறந்ததுலேயே அந்த சிவனடியாராக அவதரித்தது தான் பெரிய சிறப்புங்க. ஆமாம், அப்படி செம்பொன் அணிந்த சிற்றம்பலத்தை சிவலோகம் எய்தி சிற்றம்பலத்தை பொன் செய்தவர் யார் அப்படின்னா, சிற்றம்பலத்தை பொன் செய்தவர் இரணியவர்ம சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர். இது கோயில் புராணத்தில் இருக்கக்கூடியது.
செம்பொன் அணைந்து சிற்றம்பலத்தை சிவலோகம் எய்தி என்று சொல்லி அந்த சிற்றம்பலத்தை பொன் செய்தவர் இரணியவர்ம சக்கரவர்த்தி என்று சொல்லுவார்கள். பொன்னம்பலத்தை பொன் செய்தவர் ஆதித்த சோழர் என்று சொல்லுவார்கள். பேரம்பலம் என்று சொல்லக்கூடிய அந்த பேரம்பலத்தை பொன் செய்தவர் அனபாய சக்கரவர்த்தி. அப்படி அந்த பேரம்பலம் பொன் செய்தவர் அனபாய சக்கரவர்த்தி என்று சொல்லுவார்கள். அப்படி செம்பொன்னணிந்து சிற்றம்பலத்தை சிவலோகம் எய்தி நம்பன் கடல்கில் இருந்தோன் குளமுதல் என்பர் நல்ல, அதாவது பெருமானுடைய திருவடிக்கு கீழ் இருந்தோன் குளமுதல் என்பர் நல்ல வம்பு மலர்த்தில்லை ஈசனை சூழ மறை வளர்த்தான் என்று சொல்லி, இந்த ஈசனை சூழ மறை வளர்த்தான் என்று சொல்வது திருச்சிற்றம்பலத்தை சுற்றிலும் திருவீதிகளிலே மறைவர்களுக்கு திரு மாளிகையில் பல சமைத்தவர் நாயனார். நீண்ட காலம் அங்கு தங்கியிருந்து அந்த மறையவர்கள் சிவகணங்களாகவே நமக்கு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய சரீரத்தில் காட்டுவார். அப்படி அந்த சிவகணங்களாக இருக்கக்கூடிய சிவ மறையவர்களுக்கு திருமறையவர்களுக்கு திரு மாளிகைகள் பல சமைத்தார். எப்படி கோயில் கட்டினாரோ அதே மாதிரி அந்த தில்லைவாழ் அந்தணர்களுக்கு பல மாளிகைகள் சமைத்து கொடுத்தார். அவர் திரு கோச்செங்க சோழர், இவர் பாண்டிய நாட்டையும் இவர் ஆட்சி செய்தனர் என்று சொல்லி நம்முடைய நாயனாருடைய ஒரு பெரும் சிறப்பை 2 திருப்பாடல்கள் மூலமாக நமக்கு நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் அருளுகின்றார். அடுத்து நம்முடைய விரிநூல் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தொன்ற புராணத்திலே முதல் பாடலிலேயே நமக்கு சொல்லுகின்ற பொழுது, அதாவது சோழர்களுடைய பெருமைகளை சொல்லி ஆரம்பிக்கிறார் இந்த சரிதத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான். துலையில் புறவின் நிறையளித்த சோழர் உரிமை சோனாற்றில் அலையில் தரளம் அகிலொடு சந்து அரிநீர் பொன்னி மணிகொழிக்கும் குளையில் பெருகும் சந்திர தீர்த்தத்தின் மருங்கு குளிர் சோலை நிலையில் பெருகும் தருமிடைந்த நெடுந்தன் கானம் ஒன்று புலதால். அதாவது துளையில் புறவி நிறையழைத்த சோழர் உரிமை சோனாற்றில் என்று சொல்லுகிறார். இதில் ஒரு சரிதம் அடங்கி இருக்கிறது. சிபிரி சக்கரவர்த்தி தன்னிடத்திலே அடைக்கலமான புறாவுக்காக, அந்த பருந்துக்கு புறாவுக்காக தன்னுடைய உடம்பில் இருந்த சதையை அறிந்து கொடுக்க அது நில்லாமையினாலே தன்னையே துளையில் ஏறுகின்ற ஒரு சரிதத்தை இதில் சொல்லுகிறார். அப்படி அந்த சோழ நாட்டில் அப்படி பெருமையுடைய அந்த சோழ உரிமை சோழ நாட்டில் அலையில் தரளம் அகிலோடு சந்து என்று சொல்லி அப்படியே முத்துக்களையும் அகில் சந்தனம் போன்றவர்களெல்லாம் அடித்து கொண்டு வரக்கூடிய அந்த காவிரி வலம் செய்யக்கூடிய அந்த சந்திர தீர்த்தத்துக்கு மருங்கிலே ஒரு குளிர்ந்த ஒரு சோலை ஒன்று இருக்கிறது. அந்த சோலைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கானகம் ஒன்று, ஒரு பெரிய ஒரு வனம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி இந்த கோயில் எங்கே அமையப் போகிறது என்பதை பற்றி அந்த நம்முடைய திரு ஆனைக்காவு இடத்தை பற்றி, அந்த கோயில் அமையக்கூடிய இடத்தை பற்றி சொல்லுகிறார். அதாவது இதில் சந்திரன் தீர்த்தம் என்று சொல்லுவது, சந்திர தீர்த்தம் என்று சொல்லுவது, சந்திரன் தக்கனிடத்திலே பெற்ற சாபம் நீங்குவதற்காக அந்த குளத்திலே மூழ்கி தன்னுடைய சாபம் நீங்க பெற்றான் என்று சொல்லி வழிபட்டு நலனடைந்தான் என்று சொல்லி நமக்கு உரையாசிரியர் இங்கே அருளுகிறார். அந்த தீர்த்தம் அங்கு இருப்பதாக நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் துளையில் புறவி நிறையளித்த சோழர் என்று சொல்லுவது சிபி சக்கரவர்த்தியினுடைய ஒரு சரிதம். அதாவது சிபி சக்கரவர்த்தி ஒரு காலத்தில் சீர்காழியில் ஒரு பெரிய ஒரு யாகம் செய்திருந்த பொழுது அவருடைய பெருமையை உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பெருமான் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் இறைவன் திருவுளம் கொண்டு இறைவன் பணித்தருளியவாறு தீக்கடவுள் ஒரு புறாவாக வருகிறது. தீக்கடவுள் ஒரு புறாவாகவும் இந்திரன் அதனை துரத்தி வரும் பருந்தாகவும் உருவெடுத்து போந்தனர். இந்திரன் அதனை துரத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பருந்தாக, தீக்கடவுள் ஒரு புறாவாக பறந்து கொண்டு வருகின்ற பொழுது அப்படி அந்த வந்த புறாவானது சிபி சக்கரவர்த்தியினிடத்திலே அடைக்கலம் புகுகின்றது. அந்த புறாவை துரத்தி கொண்டு பருந்து வருகின்றது. அந்த பருந்து சிபி சக்கரவர்த்தி இடத்திலே என்ன கேட்குது அப்படின்னா, தனக்கு இறையென்று அதனை தன்னிடம் விடும் என்று சொல்லி, அந்த புறாவானது எனக்கு இரையாக கூடியது, நீ எனக்கு அந்த புறாவை தர வேண்டும் என்று சொல்லி பருந்து சிபி சக்கரவர்த்தியில் கேட்கின்ற பொழுது சிபி சக்கரவர்த்தி என்ன செய்கிறார்னா, அந்த புறாவின் எடைக்கு ஈடாக அந்த புறாவை கொடுக்க மனமின்றி, என தன்னுடையத்திலே அடைக்கலமான பொருளை காப்பது என்று சொல்லுவது பெரியோருடைய கடன். அதான் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று சொல்லி மணிவாசக பெருமான் சொல்வார்.
அப்படி அடைக்கலமான பொருளை காப்பது பெரியோருடைய கடமை என்று சொல்லி அந்த புறாவை கொடுக்க மனமின்றி தன்னுடைய அந்த புறாவினுடைய எடைக்கு சமமான தன்னுடைய அந்த உடலில் இருக்கக்கூடிய சதையை அறிந்து கொடுப்பதற்கு அப்படி சதையை அறிந்து தராசிலே வைக்கின்ற பொழுது அந்த எடை குறைகின்றது. அப்பொழுது அந்த துளை மீது தானே ஏறி அதை நிறைவு செய்து கொடுக்கின்ற பொழுது பெருமானுடைய திருவருள் பெற்று அவன் பெருமான் திருவடி அடைந்தான் என்று சொல்லி நமக்கு நம்முடைய சரிதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அடைக்கலம் புகுந்தாரை தன் உயிரினையும் தரும் அறம் பற்றி சோழர் மரபின் பெருமை விளங்க அதை ஒரு நாட்டு சிறப்பிலே வைத்து நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் சிவி சக்கரவர்த்தியுடைய சரிதத்தை இதில் கூறியிருக்கிறார். இப்படி ஈண்டு கூறியதை பிராணத்தினுள் அதனினும் மிக்கதாய் சிவதர்மம் காத்தல் பொருட்டு யானையினை ஒருத்தல் காரணமாக தன்னுடைய உயிரினையும் தரும் கோச்சங்க சோழர் பெருமை குறிப்பிடுவதற்கு கோச்சங்க சோழர் முற்பிறப்பிலே சிலந்தியாக இருக்கின்ற பொழுது யானையினுடைய அந்த யானை செய்த அந்த சிவ அபராதத்தை தடுக்கும் பொருட்டு தன்னுடைய உயிரினையும் அது கொடுத்து அதை தடுத்தது என்று சொல்லுவதற்காக இதை சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அதாவது சந்திரன் அங்கு இருக்கக்கூடிய சஞ்சர தீர்த்தம் என்று சொல்லுகிறார். ஒரு பெரிய கானகம் அங்கு இருக்கிறது. அந்த கானகத்திலே இப்போ அந்த நாவல் மரத்தை பற்றி சொல்லுகிறார். அப்பூங்கானில் வெண்ணாவல் அதன் கீழ் முன்னால் அரிதேடும் மெய்ப்பூம் கடரார் வெளிப்படலும் மிக்க தவத்துவோர் வெள்ளானை கைப்பூம் புனலும் முகந்து ஆட்டி கமல் பூங்கொத்துமணிந்து இறைஞ்சி மைப்பூங்குவலை கடத்தாரை நாளும் வழிபட்டு ஒழுகுமால். அப்படி அந்த மலர்கள் நிறைந்த அந்த கானகத்திலே அந்த பூங்கானில் என்று சொல்லுகிறார். அந்த கானகத்திலே அந்த பூங்கானில் வெண்ணாவல் மரத்தின் அடியிலே முற்காலத்திலே என்ன சொல்றாருன்னா விஷ்ணுவும் தேடி முன்னால் அரிதேடும் மெய்ப்பூங்கடலார் வெளிப்படலும். அப்படி அந்த வெண்ணாவல் மரத்தின் அடியிலே முற்காலத்திலே விஷ்ணு தேடிய உண்மை உருவாகிய பூ போன்ற அந்த திருவடியுடைய இறைவர் வெளிப்பட்டு அருள. இந்த பெருமான் உண்மை உருவாகிய பூ போன்ற திருவடியுடைய இறைவர் வெளிப்பட்டு அருள மிகுந்த தவத்தினுடைய ஒரு வெள்ளை யானை அந்த கையினாலே அழகிய நீரை முகந்து திருமஞ்சனமாட்டி மனமுடைய பூங்கொத்துக்களையும் இறைவரது திருமேலியில் அணிந்து வணங்கி கரிய குவலை போன்ற கழுத்தினையுடைய இறைவரை நாள்தோறும் வழிபட்டு ஒழுகி வந்தது என்று சொல்லி, அது யானை பெருமானை அங்கு வழிபாடு செய்த பாங்கினை நமக்கு இந்த இடத்துல சொல்கிறார். யானை வழிபாடு செய்து கொண்டு வருகிறது. அந்த யானை வழிபாடு செய்ததை பற்றி இந்த சரீரத்தில் சொல்கிறார். அதாவது இதில் வெண்ணாவல் மரம் அங்கே எப்படி வந்தது என்று சொல்லுகின்ற பொழுது ஞானச்சார்வாம் வெண்ணாவல் என்று சொல்லி இதில் சொல்கிறார். ஞானச்சார்வாம் வெண்ணாவல் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, அதாவது இந்த தலத்தில் வெண்ணாவல் வனத்து தவம் புரிந்து ஒரு சம்பு முனிவர் என்று சொல்லி ஒரு முனிவர் அங்கு தவம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் தாம் முன் கண்டறியாத அது தெய்வீகமாக ஒரு வெண்ணாவல் கனி அவர் முன்பாக விழுகிறது. மேலே கைலாயத்திலிருந்து ஒரு நாவல் கனி, இதுவரைக்கும் அந்த நாவல் கனி அவர் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு கனி மேலிருந்து கீழே விழுகிறது. அந்த கனியை அது கைலாயத்தில் சிவபெருமானுக்கு ஊட்டி எஞ்சி இருந்த அந்த கனி அதனுடைய விதையை தாம் உண்ணுகிறார். அது விதையோடு சேர்த்து அவர் உண்ணுகின்ற பொழுது அது மரமாக அவருடைய உடம்பிலே முளைத்து அந்த சிரத்தின் வழியாக வெளிப்பட்டு அப்படியே ஒரு மரமாக அங்கே இருக்கிறார். அந்த முனிவர் சம்பு முனிவர் தான் வெண்ணாவல் மரமாக அங்கே இருக்கிறது. அவர் அந்த நாவல் பழத்தை உண்டதனாலே அங்கு அவர் ஒரு வெண்ணாவல் மரமாக அங்கே ஆகிவிடுகிறார். அந்த மரத்தில் இருந்து வெளிப்பட்ட அந்த சிரத்தின் வழியை வெளிப்பட்டெழுந்து வேதங்கள் எல்லாம் வேறாகவும் உபநிடதங்கள் அடிமரமாகவும் ஆகமங்கள் கிளைகளாகவும் சரியை கிரிய யோகம் என இவ்வாறு தலைத்து அப்படியே அந்த மரம் வானலாக வளர்ந்து மலபுரி பாகம் தந்து விளங்க கண்டு முனிவர் அதை பார்த்து வியந்து பெருமானை பிரார்த்தித்து அவர் அருளியவாறே தலத்து எல்லையில் அந்த மரத்தினடியில் அவர் தவம் புரிந்து இருக்கிறார். அப்படி அந்த இடத்திலே இறைவரும் வெளிப்பட்டு எழுந்தருளிருக்கின்றார். அந்த சம்பு முனிவரும் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இறைவரும் அங்கே எழுந்தருளி இருக்கிறார் என்று சொல்லி தல மான்மியத்திலே
இது சொல்லப்பட்டிருக்கிறது. அரி தேடலும் அரி தேடியும் அரி தேடி என்று சொல்லி இதில் முன்னால் அரி தேடும் மெய்ப்பூங்கடலார் வெளிப்படலும் என்று சொல்லி, அதாவது தற்போதத்தால் தாம் காண்போம் என்பாருக்கு அரியவர், அன்புடைய அடியவருக்கு தாமே வெளிப்பட்டு அருள்வர் என்பது, அதாவது அரி தேடி வெளிப்படாத பெருமான் இப்பொழுது அந்த முனிவருக்கு வெளிப்பட்டு அருளினார். சிவலிங்க குறி காண்டலும் என்று சொல்லி, அதாவது அங்கே பெருமான் அங்கே வந்து தானே முளைத்தவர் என்று சொல்லுவார்கள், சுயம்பு திருமேனி என்று சொல்லுவார்கள். அப்படி ஏன் அரியும் பிரம்மனும் தேடி காண முடியவில்லை என்பது நமக்கு லிங்கபுராண குறுந்தொகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. புக்கணைந்து புரிந்தலர் இட்டிலர், நக்கணைந்து நறுமலர் கொய்திலர், சொக்கணைந்த சுடரொளி வண்ணனை மிக்கு காணலுற்றார் இங்கு இருவரே என்று சொல்லி நமக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவர்கள் காண முடியாததுக்கு காரணம் அவருடைய தன்முனைப்பே என்று சொல்லுவார்கள். இப்படி அங்கு வந்து மிக்க தவத்தோர் வெள்ளை யானை அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமான் இப்போ அந்த நாவல் மரத்துக்கடியில் இறைவன் சுயம்பு திருமணியாக வெளிப்பட்டு தோன்றியிருக்கிறார். அந்த தோன்றி இருக்கக்கூடிய அந்த சிவலிங்க திருமேனியை முன்னை பெருந்தவ பேருடையது ஒரு சாபத்தால் வெள்ளை யானையாய் வந்து அங்கு வழிபாடு செய்கிறது. இது இந்திரனது வெள்ளை யானை அல்ல, வேறொன்று என்று சொல்லுகிறார்கள். அப்படி இதுக்கு ஒரு சரிதம் இருக்கிறது. அந்த வெள்ளை யானையும் அந்த சிலந்தியும் யார் என்று சொன்னால், கைலாயத்தில் சிவகணத்தவர்களிலே மாலியவான் புஷ்பதந்தன் என்று சொல்லி 2 பேர் அங்கே இருக்கிறார்கள். 2 பேருமே வந்து ஒருவரில் ஒருவர் சிவன் திருத்தொண்டிலே சிறந்தவர்கள். அந்த தொண்டு செய்கிறதுல அவங்களுக்குள்ள பொறாமையும் சினமும் அவர்களுக்கு மேலிட்டு தொண்டு செய்கிறதுல கூட அவங்களுக்கு ஒரு பொறாமை, அவர் அதிகமாக செய்கிறார் நம்ம அதிகமாக செய்கிறார் என்று சொல்லி அப்படி பொறாமை அதிலே வந்து அப்படி பொறாமையும் சினமும் மேலிட்டு மாலியவான் என்று சொல்லக்கூடிய அந்த சிவகணத்தவர் வந்து புஷ்பதந்தனை நீ யானையாக என்று சொல்லி சபிக்க, அவன் மாலியவானை சிலந்தியாகும் என்று சொல்லி அவர் சபிக்க, இருவரும் பெருமானுடைய ஆணையின் வழியே இந்த தலத்திலே யானையும் சிலந்தியுமாக வந்து சிவன் பணியிலே அப்படியே இகழியிறந்து பேறு பெற்றன என்பது தலமான்மிய வரலாறு. அதாவது மாலியவான் புஷ்பதந்தன் என்று சொல்லக்கூடிய 2 அந்த சிவகணத்தவர்கள் வந்து இங்கே யானையாகவும் வெள்ளை யானையாகவும் சிலந்தியாகவும் அவதரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அதனுடைய தலமான்மிய வரலாறு. எப்படி முன்னை நிலையில் தவமுடைய சிவகணத்தருள் ஒருவராயிருந்த நிலையினை மிக்க தவத்தோர் என்று சொல்லுகிறார். இதுபோலவே மற்றவரையும் வந்து ஞானமுடைய ஒரு சிலந்தி என்று சொல்லி அந்த சிலந்தியை பற்றி சொல்லுகின்ற பொழுது திருவருள் ஞானம் பெற்றது என்று சொல்லி அந்த சிலந்தி தான் அடுத்த பிறப்பிலே கோச்சங்க சோழராக அவதரிக்கப் போகிறது என்று சொல்லி, இவ்வாறு அந்த குறிப்பினால் அன்றி முன்னை நிலைகளை வெளிப்பட உணர்த்துதல் ஆசிரியர் மரபன்று. ஒரு குறிப்பின் மூலமாகத்தான் சொல்லுவார். முன்னை நிலைகளை வந்து சொல்லுவது ஆசிரியர் மரபன்று என்று சொல்லி, ஆனால் இந்த நாயனாருடைய சரீர தொடர்பு கூற வேண்டிய அவசியம் ஆதலின் சிலந்தியே சோழராக முன்ன நிலை கூற வேண்டிய அவசியமாக இருந்தது என்று சொல்லி இதில் நமக்கு அருளுகின்றார். அப்படி ஆன செயலால் திருவானைக்காய் என்று அதற்கு பெயராக ஞானமுடைய ஒரு சிலந்தி நம்பர் செம்பன் திருமுடி மேல் காணல் விரவும் சரு உதிராவண்ணம் கலந்த வாய் நூலால் மேல்நல் திருமேல் கட்டியென விரிந்து செறிய புரிந்து உளதால் என்று சொல்லி ஆன செயலால் திருவானைக்கு, அதனால் வந்து அந்த யானை வழிபாடு செய்ததனால அதற்கு பெயர் வந்து ஆனைக்கா என்று சொல்லி அதற்கு பெயராகவும், ஞானமுடைய ஒரு சிலந்தி நம்பர் செம்பொன் திருமணி முடிமேல், அதாவது ஞானமுடைய அந்த சிலந்தியானது யானை அங்கு பெருமானை வழிபாடு செய்கின்றது. அந்த யானை வழிபாடு செய்கின்ற பொழுது பூவும் நீரும் கொண்டு பெருமானை வழிபாடு செய்கின்றது. பெருமானுடைய திருமுடி மேலே அந்த சருகுகள் விழாத வண்ணம் அந்த சிலந்தியானது வாய் நூலினாலே பந்தல் அமைக்கிறது என்று சொல்லி மேல்நல் திருமேல் கட்டி என விரிந்து செறிய புரிந்துள்ளதால் என்று சொல்லி அப்படி ஆணை வழிபட்டதால் அதுக்கு ஆனைக்கா என்றும், அந்த ஞானமுடைய ஒரு சிலந்தி சிவன்பணி செய்யும் ஞானம் இது எப்படி வந்தது என்று சொன்னால் முன்னை தவத்தினாலே வந்தது, பூர்வ புண்ணியத்தால் வந்த ஞானம் என்று சொல்லி
சொல்லுகிறார். அப்படி பூர்வ புண்ணியத்தினாலே வந்த ஞானம், அதனால் ஞானமுடைய சிலந்தி என்று சொல்லுகிறார். இப்படி அந்த இரண்டும் அங்கு வழிபாடு செய்கின்றது என்று சொல்லுகிறார். நன்றும் இழைத்த சிலம்பி வலை பரப்பை நாதன் அடிவணங்கச் சென்ற ஆனை யானை அனுசிதம் என்று அதனை சிதைக்க சிலம்பிதான் இன்று களிற்றின் கரம் சுலவிற்று என்று மீள இழைத்த அதனை அன்று கழித்த பெற்றினால் அடல் வெள்ளானை அழித்ததால் நன்றும் இழைத்த சிலம்பி வலை பரப்பை நாதன் அடிவணங்கச் சென்ற யானை. அதாவது இப்போ அந்த பெருமானுடைய முடிக்கு மேலே அந்த சிலம்பியானது தன்னுடைய வாயினூல் மூலமாக ஒரு பந்தல் அமைத்திருக்கிறது. சருகு விழாத மாதிரி ஒரு பந்தல் அமைத்திருக்கிறது. அப்பொழுது யானையானது பெருமானுடைய திருவடி வணங்குவதற்காக செல்லுகிறது. அப்படி யானை வணங்க செல்லுகின்ற பொழுது யானை பார்க்கிறது, இது அனுசிதம், ஏனென்றால் எச்சில் நூல் தானே அந்த சருகு விழாமல் போட்ட அந்த பந்தலானது சிலம்பியினுடைய எச்சில் நூல் என்று சொன்னதனால அனுசிதம் என்று சொல்லி வாயில் எச்சில் பட்ட நூல் தூய்மையற்றது என்று கொண்டது சிதைத்ததற்கு காரணம் என்று சொல்லி அப்படி அனுசிதம் என்று அதனை சிதைக்க சிலம்பிதான் இன்று களிற்றின் கரம் சுழலவிற்று என்று மேலே இழைத்த அதனை அன்று கழித்த பிற்றைனால் அடல் வெள்ளையானை அழித்ததால் என்ன செய்த அப்படின்னா சிலந்தி, சரி யானையினுடைய கை துதிக்கை பெருசாக இருக்கிறதுனால அந்த துதிக்கை பட்டு அது அழிந்து விட்டது என்று சொல்லி நினைக்குது. அது நல்ல ஒரு எண்ணத்தோடு தான் நினைக்குது. அப்படி நல்ல எண்ணத்தோடு நினைக்கின்ற பொழுது மீண்டும் அடுத்த நாளும் அதே மாதிரி யானை அதை அழிக்கின்ற பொழுது இப்போ வெள்ளை யானை அழித்தது, அதற்கு பிறகுதான் யானை வேண்டுமென்றே செய்தது என்று சொல்லி இப்போ சிலந்திக்கு அந்த உணர்வு வருகிறது. எம்பிரான் தன் மேனியின் மேல் சருகு விழாமையாள் வருந்தி உம்பர் இழைத்த நூல்வளையம் அழிப்பதே என்று உருக்கு எழுந்து வெம்பி சிலம்பி துதிக்கையினில் புக்கு கடிப்ப வேகத்தால் கும்ப யானை கை நிலத்தில் மோதி குழைந்து வீழ்ந்ததால். இப்போ எம்பிரான் தன் மேனியின் மேல் சருகு விழாமையால் பெருமானுடைய திருமேனியில் சருகு விழாமல் எந்த ஒரு தூசியும் படாமல் நான் என்ன செய்தது, சருகு விழாமல் நான் வருந்தி அதற்கு மேலே இழைத்த அந்த நூல் வளையத்தை இந்த யானை அழிப்பதா என்று சொல்லி அப்படியே சிலந்திக்கு ரொம்ப கோபம் வருகிறது. அந்த சிலந்தி கோபம் யானையை எப்படியாவது அது பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி அந்த வெம்பி சிலம்பி துதிக்கையில் புக்கு கடிப்ப அப்படியே யானையினுடைய துதிக்கையில் உள் சென்று அது கடிக்கிறது. அது வேகத்தினாலே கும்ப யானை கை நிலத்தில் மோதி குலைந்து வீழ்ந்ததால் அப்படியே அந்த துதிக்கையை நிலத்திலே மோத விட்டு அப்படியே குலைந்து வீழ்ந்து விடுகிறது. முதல்ல என்ன நினைச்சதுன்னா யானை கரம் சுலவிற்று சும்மா துதிக்கப்பட்டது, அதனால் அது அழிந்து விட்டது என்று சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தையே கொண்ட சிலம்பி மேல அந்த யானை செய்வதை கண்டு அது பகைமை செயலாக கண்டு சினந்தது என்று சொல்லுகிறார். அப்படி அந்த யானை விழுந்து இறந்து விடுகிறது. அடுத்து தரையில் புடைப்ப கைப்புக்க சிலம்பிதானும் உயிர் நீங்க மறையில் பொருளும் தருமாற்றான் மத யானைக்கும் வரங்கொடுத்து முறையில் சிலம்பிதனை சோழர் விளத்து முன்னுதித்து நிறையில் புவனம் காத்தளிக்க அருள் செய்து அருள நிலத்தின்கண் அப்படின்னா, அதாவது தரையில் புடைப்ப கைப்புக்க சிலம்பிதான். இப்போ யானை அப்படி அந்த குடைச்சல் தாங்காமல் ஓங்கி அடிக்கின்ற பொழுது அந்த துதிக்கைக்குள் இருந்த அந்த சிலந்தையும் சேர்ந்து இறந்து விடுகிறது. அப்படி சிலம்பிதானும் உயிர் நீங்க மறையில் பொருளும் தருமாற்ற மத யானைக்கும் வரங்கொடுத்து பெருமான் இப்போ என்ன சொல்ற, மறையில் பொருளும் தருமாற்றான். அப்போ வேதங்களில் பொருளாக இருக்கக்கூடிய நம்முடைய பெருமான் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த மத யானைக்கு வரம் கொடுத்தார். யானைக்கு அவர் முக்தி கொடுத்தார். இறைவன் கொடுத்தது யானைக்கு சிவபதம் என்று சொல்லக்கூடிய அந்த சிவபதத்தை கொடுத்தார். மத யானைக்கும் வரம் கொடுத்து சிலம்பிதனை சோழர் குலத்து முன் உதித்தினார். இப்போ சிலந்தைக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா சோழர் குலத்திலே மன்னராக பிறக்குமாறு பெருமான் அருள் செய்கின்றார். அப்படி நிறையில் புவனம் காத்தளிக்கு அருள் செய்து அருள நிலத்தின்கள் என்று சொல்லி அப்போ இறைவன் யானைக்கு முக்தி கொடுத்திருக்கிறார். பனைமரங்களுக்கு கூட சிவத்தை அடைந்த நிலையை
நம்ம பெரிய புராணத்தில் பல இடங்களில் பார்க்க முடிகிறது என்று சொல்லி, இப்போ இந்த பாடலுடன் அந்த முற்பிறப்பு என்று சொல்லக்கூடிய அந்த சிலந்தி யானையினுடைய முற்பிறப்பு இதோடு முடிந்து விடுகிறது. இப்போ யானை பெருமானை பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்தது அந்த யானை. அதான் சொல்லுகின்ற பொழுது கைப்பூம் புனலும் முகந்தும் மாட்டி கமல் பூங்கொத்தும் அணிந்திறஞ்சி என்று சொல்லி மிக்க தவத்தோர் வெள்ளானை என்று சொல்லுகிறார். அதாவது பெருமானுடைய திருவடிகளை பொன்னடியே பரவி நாளும் பூவொடு நீர் சுமக்கும் நின்னடியார்களையா நெடுங்கலம் மேயவனே ஞானசம்பந்த பெருமான். அப்போ எந்த ஒரு ஆன்மா பூவும் நீரும் கொண்டு பெருமானை வழிபாடு செய்கின்றதோ அது முக்திக்கு செல்லக்கூடிய ஆன்மா. ஏனென்று சொன்னால் புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு என்று சொல்லி நமக்கு திருமந்திரம் சொல்லுவது போல, அப்படி மிக்க தவத்தோர் வெள்ளானை கைப்பூம்புணலும் முகந்து ஆட்டி கமல் பூங்கொத்தும் அணிந்திறஞ்சி. இப்போ பூவும் நீரும் கொண்டு பெருமானை வழிபாடு செய்திருக்கிறது அந்த யானை. எய்தேசிய ராகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப நீரும் கொண்டு புனலும் பூவும் கொண்டு அணைந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் கண்ணப்ப நாயனார் புணத்திலே சொல்லுகின்றது போல, அப்படி வழிபாடு செய்ததனாலே யானைக்கு இறைவன் சிவபதம் கொடுத்தார் என்று சொல்லுகிறார். இப்போ அந்த சிலந்தியானது பந்தர் அமைத்தது என்று சொல்லுவது இறைவனுக்கு ஆலயம் கட்டுவதற்கு சமம். அப்படி ஆலயம் கட்டக்கூடிய அதனுடைய அந்த பணி நிறைவாகாத காரணத்தினால இப்போ சிலம்பி என்ன செஞ்சிருக்கிறார், சிலந்திய அடுத்த பிறப்பிலே சோழராக அவதரிக்க செய்திருக்கிறார் பெருமான். அதைத்தான் இப்போ அடுத்தது அடுத்த திருப்பாடலிருந்து அவர் சக்கரவர்த்தியாக பிறந்த அந்த வரலாற்றை சொல்லப்போகிறார். தொன்மை தரு சோழர் குலத்து அரசனாம் சுபதேவன் தன்னுடைய பெருந்தேவி கமலவதி உடன் சார்ந்து மண்ணுபுகழ் திருத்தில்லை மன்றாடும் மலர்பாதம் சென்னியுறப் பணிந்தேத்தி திருப்படி கீழ் வழிபடும் நாள். அப்படின்னா சோழர்குலத்திலே தொன்மைதரு சோழர்குலம் என்று சொல்லுகிறார். தொன்மைதரு சோழர்குலம் என்று சொல்லுவது ரொம்ப பழமையான சோழர்குலத்திலே ரொம்ப தொன்மையான அந்த சோழர்குலத்திலே அரசனாக இருந்தவர் சுபதேவன் என்று சொல்லி, அவருடைய தேவியார் கமலபதி என்று சொல்லி அவர்களுக்கு அவர்கள் நீண்ட நாட்களாக பிள்ளைப்பேர் இல்லாத காரணத்தினாலே அந்த தில்லையம்பதி சென்று மண்ணுபுகழ் திருத்தில்லை, இந்த நிலைத்த புகழையுடைய திருத்தில்லை சென்று அங்கே மன்றில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பெருமானுடைய அந்த மலர்பாதங்களை அப்படியே சென்னியுற பணிந்தேத்தி அப்படியே தலையாலே வணங்கி பணிந்து ஏற்றி அந்த பஞ்சாக்கர படி என்று சொல்லக்கூடிய அந்த திருப்படிக்கு கீழே அவர்கள் விழுந்து வணங்கி பெருமானை வழிபாடு செய்கின்றார்கள். அப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது மக்கள் பேறு இன்மையினால் மாதேவி வரம் வேண்ட செக்கர் நெடும் சடைக்கூத்தர் திருவுள்ளம் செய்தலினால் மிக்க திருப்பணி செய்த சிலம்பி குளவேந்துமகில் அக்கமல வதிவயிற்றில் அணிமகவாய் வந்தடைய. அப்படி மக்கள் பேர் இல்லாத காரணத்தினாலே அந்த மாதேவி வரம் வேண்ட அந்த அம்மையார் கமலவதி அவர்கள் பெருமானிடத்திலே வரம் கேட்கின்ற பொழுது செக்கர் நெடும் சடைக்கூத்தர் திருவுள்ளம் செய்தலினால், செக்கர் நெடும் சடைக்கூத்தர் பெருமான் கூத்த பெருமான் அவர் அந்த அம்மாவுடைய அந்த வேண்டுதலை ஏற்று அவர் திருவுள்ளம் செய்ததினாலே சென்ற பிறப்பிலே சிலந்தியாக இருந்த பொழுது மிக்க திருப்பணி செய்த சிலம்பி குலவேந்து மகிழ், அந்த குலத்தினுடைய அரசன் மகிழும் பொருட்டாக கமலவதி அம்மையாருடைய திருவயிற்றிலே அணிமகவாய் அடைந்தார் என்று சொல்லுகிறார். அதாவது மகவிழாமையின் மகிழ்மனை வாழ்க்கையின் மருண்டு என்று சொல்லி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் பூம்பாவை சதயத்தில் வருங்க. மகவிழாமையின் மகிழ்மலை வாழ்க்கையின் மருண்டு என்று சொல்லுவார்கள். அதாவது அந்த இல்லறத்திலே பிள்ளைப்பேர் என்று சொல்லுவது ரொம்ப முக்கியமானது. அப்படி பூம்பாவை அவதரிப்பதற்கு முன்பாக நீண்ட நாட்கள் பிள்ளைப்பேர் இல்லாமையினால அவர் சிவநேசனார் என்ன செய்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு அருளுகின்ற பொழுது, அருந்தவங்கள் செய்து அறநடியாருக்கு அர்ச்சனை உலப்பெல செய்த நலத்தார் கரியவாம் குழலால் மனைவியார் வயிறனும் கமலத்து புதிய பூமகள் என ஒரு வெண்கொடி உதித்தார் என்று சொல்லுவார். அதாவது நீண்ட நாட்கள் பிள்ளை இல்லை சிவநேசனாருக்கு. உடனே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அருந்தவங்கள் செய்தார், இறைவனை நோக்கி தவம் செய்தார். அதே மாதிரி அடியார்களை நோக்கி அடியார்களுக்கெல்லாம் அவர் பாத பூசைகள் செய்து அன்னம்பாலிப்பு செய்தார் என்று சொல்லி அருந்தவங்கள் செய்து அறநடியாருக்கு அர்ச்சனை உலப்பிட செய்த நலத்தால் என்று சொல்லி அதனாலே பூம்பாவை அவதரித்தது என்று சொல்லி
சேக்கிழார் பெருமான் அந்த சரிதத்திலே சொல்லுகிறார். அதே மாதிரி இதில் மிக்க திருப்பணி செய்த சிலம்பி என்று சொல்லுகிறார். யானை புனலும் மலரும் கொண்டு வழிபட, யானை எப்படி வழிபாடு செய்தது? நீரும் மலரும் கொண்டு பெருமானை வழிபாடு செய்தது. அதனின் மிக்கதாக இறைவர் திருமுடி மேல் சருகு விழாதபடி திருப்பணியாய் திருமுடி மேல் கட்டி இழைத்தது சிலந்தி. அதாவது அந்த பெருமான் மீது பெருமானுடைய திருமுடி மேலே சருகு விழாமல் தூசி எல்லாம் எதுவும் படாத மாதிரி இந்த சிலம்பி தன்னுடைய வாய்நூல் மூலமாக கட்டியது என்று சொல்கிறார். திருப்பணி என்று சொல்லுவது இறைவர் தனது மேற்கட்டியின் கீழே தங்கும் அந்த கோயிலாக அமைத்ததனால் திருப்பணி என்றார் என்று சொல்லி இறைவனுக்கு செய்யக்கூடியது திருப்பணி என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். அதே மாதிரி எரிபத்த நாயனாருடைய புராணத்தில் அடியார்களுக்கு செய்வதும் திருப்பணி என்று சொல்லுகிறார். தம்பிரான் பணி மேற்கொண்டு சிவகாமியாரும் சார எம்பிரான் நண்பரான எரிபத்தர் தாமம் என்ன அம்பலம் நிறைந்தார் தொண்டர் அறிவதற்கறியார் என்று செம்பியன் பெருமையுன்னை திருப்பணி நோக்கி சென்றார் என்று சொல்லி அங்கு அடியார் பணியை தேடிக்கொண்டு சென்றார் என்று சொல்லி நம்முடைய எரிபத்த நாயனாருடைய புராணத்தில் சொல்லுகிறார். இங்கு இறைவனுடைய பணியும் திருப்பணி என்று சொல்லப்படுகிறது. அவன் தன்மை பெற்ற அடியாருடைய பணிகளையுமே சேக்கிழார் பெருமான் நமக்கு திருப்பணி என்று சொல்லி நமக்கு எரிபத்த நாயனுடைய புராணத்திலே அருளுகின்றார் என்று சொல்லி அடுத்த திருப்பாடலிலே இப்போ கமலவதியாருடைய வயிற்றில் அணிமகவாக அடைந்தது என்று சொல்லுகிறார். இப்போ இன்னும் குழந்தை பிறக்கலை. இப்போ அம்மா நிறை மாதமாக இருக்கின்ற பொழுது கமலவதியார் அப்படி இருக்கின்ற பொழுது சொல்றார். கழையார் தோழி கமலவதி தன்பால் கருப்பனால் நிரம்பி விழைவார் மகவு பெற அடுத்த வேலை அதனில் காலம் உணர்பலையார் ஒரு நாளிகை அழித்து பிறக்கு மேல் இப்பசும் குழவி உழையார் போன ஒரு 3 அளிக்கும் என்ன இளையார். அது அம்மா இப்போ மகவு ஈனக்கூடிய அந்த குழந்தை பிறக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது கலையார் தோலினர் அப்புறம் மூங்கில் போன்ற தோள்களையுடைய இந்த கமலவதி தன்பால் கருப்பனால் நிரம்பி இப்போ குழந்தை பிறக்கக்கூடிய நாள் வந்தாச்சு. இன்றைக்கு குழந்தை பிறக்கக்கூடிய நாள் வந்தாச்சு. இந்த குழந்தை அதாவது ஒரு நாளிகை அடித்து பிறந்தால் இந்த குழந்தையானது 3 புவனங்களையும் 3 உலகங்களையும் ஆளக்கூடிய தன்மையுடையது என்று சொல்லி தேவியாரிடத்திலே அந்த அரண்மனையில் இருந்த அரண்மனை சோதிடர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி அரண்மனை சோதிடர்கள் சொல்லுகின்ற பொழுது அதான் சொல்ல ஒரு நாளிகை கழித்து பிறந்தால் உலகம் 3ஐயும் அரசு புரியும் என்று சொல்ல அம்மா அடுத்து என்ன செய்ய போகிறாங்கிறது சொல்லார். அதாவது அந்த ஒரு சில குழந்தைகள் பிறக்கின்ற நாள் நட்சத்திரங்கள் இதெல்லாம் அந்த கோள்கள் எல்லாம் நல்ல நிலையில் இருக்கின்ற பொழுது அந்த குழந்தை நல்ல வளமாக இருக்கும் என்பது எங்கே சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா ஞானசம்பந்த பெருமான் அப்படி அவர் அந்த சைவ சமயத்திலே மேலோங்கி நின்று பெருமானுக்கு அவ்வளவு சீரிய தொண்டுகள் செய்ததுக்கு காரணம் அது அந்த குழந்தை பிறந்த பொழுது சொல்றார் சேக்கிழார் பெருமான். அருக்கன் முதல் கோல் அனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்கவழி உடனிருக்க பேணியனல் ஓரையல திருக்கிளரும் ஆதிரனால் திசை வழங்க என்று சொல்லி அந்த குழந்தை ஞானசம்பந்த பெருமான் அவதரிக்கின்ற பொழுது அருக்கன் முதல் சூரியன் முதலாக அனைத்து கோள்களும் உச்சங்களில் இருந்தது என்று சொல்லி அந்த கோள்கள் எல்லாம் உச்சத்தில் இருக்கின்ற பொழுது அந்த குழந்தை நல்ல நிலையிலே இருக்கும் என்று சொல்லுவார்கள். அது ஒரு ஆதிரை நாள் என்று சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். அப்படி அந்த நாள் இன்னும் ஒரு நாளிகை கழித்து தான் பிறக்கப் போகிறது என்று சொல்லுகின்ற பொழுது ஒல்லிளையார் தேவியார் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பிறவாது ஒரு நாளிகை கழித்து என் பிள்ளை பிறக்கும் பரிசு என்கால் உற ஆர்த்து எடுத்து தூக்கும் என உற்ற செயல் மற்றது முற்றி அறவாணர்கள் சொல்லிய காலமனைய பிணிவிட்டு அருமணியை இரவாது ஒளிவால் பெற்றெடுத்து என் கோச்செங்கன்னானோ என்றால், அதாவது அந்த குழந்தை பிறந்தோடனே என் கோச்செங்கன்னானோ என்று சொல்லி அந்த தாய் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்படி ஒரு நாளிகை கீழே கழித்து பிறந்தால் என் பிள்ளை 3 உலகங்கள் ஆளும் என்று சொன்னால் என்னுடைய காலை தூக்கி மேலே கட்டிவிடுங்கள் என்று சொல்லி அரண்மனையில் இருந்தவரிடத்திலே அந்த தாய் சொல்லுகிறார். அப்படியே ஒரு ஆர்த்து எடுத்து தூக்கும் என்று சொல்லி அந்த ஒரு நாளிகை கழிகின்ற அளவுக்கு அப்படியே அம்மாவை தலைகீழாக தூக்கி கட்டி விடுகிறார்கள். அதற்கு பிறகு காலமுணர் பழையார்
அப்படி ஒரு நாளிகை கழித்து பிறகு அந்த அவரை கீழே இறக்குகின்ற பொழுது அப்படியே அந்த குழந்தை அருமணியை இரவாது ஒளிவால் பெற்றெடுத்தனர். அப்படியே அந்த மணி போன்ற நம்முடைய நாயனாரை அவர் பெற்று எடுத்து அப்படியே கையிலே பார்க்கிறார். அந்த உதிரமெல்லாம் இறங்கி கண்களெல்லாம் செவந்திருக்கிறது. அந்த கண் சிவந்த அந்த குழவியை பார்த்து, தன்னுடைய குழவியை பார்த்து அன்போடு அந்த அம்மா சொன்னாங்களே, என் கோச்செங்கனானோ என்று சொல்லி அந்த அம்மா அப்படி வாய் நிறைய அழைக்கிறார். இதில் இரவாது ஒளிவாள் என்று சொல்லி சொல்கிறாரு. கோச்செங்கனாரின் தாயார் என்ற புகழால் என்றும் இரவாது இருப்பான். அப்போவே அந்த அம்மா திருவடி அடைஞ்சிட்டாங்க. அப்படி திருவடி அடைஞ்சதை சேக்கிழ பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, இரவாது ஒளிவால் பெற்றெடுத்தனர். இரவாது ஒளிவால்னு ஏன் சொல்கிறாருன்னா, அவர் இறந்து கமலவதி என்று சொல்லக்கூடிய அந்த தாயார் இறந்தாலும் கோச்செங்கனாருடைய தாயார் என்ற அந்த பெருமை எப்பொழுதும் இரவாது இருக்கிறது என்று சொல்லி இரவாது ஒளிவால் என்று சொல்லி சொல்கிறாரு. அப்படி மேலே தூக்கியதனால் இரவாது சில நேரம் இருந்ததனால் அப்படி சொன்னார் என்று சொல்லி ஒரு சில உரைகாரர்கள் சொல்லுவாங்க, அது பொருந்தாது என்று சொல்லி சிவகணி அவர்கள் சொல்லுகிறார். இவன் என் செல்வக்கோ செங்கண்ணானோ என்று பாராட்டி அந்த தாய் திருப்படி அடைந்து விடுகிறார். அப்படி செய்கின்ற பொழுது, அதாவது உலகச் சார்பான அரசாட்சி முதலில் சார்ந்து பின் தவநெறி சார்ந்து அத்துணையாலே சார்தற்குரிய சிவலோகம் சார்ந்தனன் என்று சொல்லி சொல்கிறாருங்க. அதாவது உலகச் சார்பான அரசாட்சி முதலிலே சார்ந்து பிறகு தவநெறி சார்ந்து அதற்கு பிறகு அதனுடைய துணையினாலே சார்தற்குரிய ஒரு சிவலோகம் அடைய போகிறார் என்று சொல்லி சொல்கிறார். அப்படி நம்முடைய அம்மா சிவலோகம் சார்ந்தார் என்று சொல்லுகிறார். கோதை வேளார் கோச்செங்க சோழர்தம் குவலயத்தாம் இக்குவலயத்தில் ஆதிமூர்த்தி அருளால் முன் அறிந்து பிறந்து மண் ஆழ்வார் பூதநாதன் தான் மகிழ்ந்து பொருந்தும் பெருந்தம் சிவாலயங்கள் காதலோடும் பல எடுக்கும் தொண்டு புரியும் கடன் பூண்டார். அது கோதை வேளார் கோச்செங்க சோழர்தாம் இக்குவலயத்தில் ஆதிமூர்த்தி அருளால் முன்னறிந்துனர். கோதைனா மாலைகளை அணிந்த வேலேந்திய அந்த கோச்செங்க சோழர் இந்த கோலயத்தில், இந்த மண்ணுலகத்திலே அவர் அப்படி ஆதிமூர்த்தி அருளால் முன் அறிந்து, ஆதிமூர்த்தியினுடைய அருளால் பெருமானுடைய திருவருளாலே முற்பிறப்பை அறிந்து கொண்டார். போன பிறப்பில் சிலந்தியாக இருந்து அறிந்து பிறந்து மண்ணாழ்வார் பூதநாதன் தான் மகிழ்ந்து பொருந்தும் பெருந்தன் சிவாலயங்கள் காதலோடும் பல எடுக்கும் தொண்டு புரியும் கடன் பூண்டார் என்று சொல்லி அப்படி அந்த அம்மா இப்போ அந்த குற்றமற்ற அந்த பெரும் நெறியை சென்று சேர்ந்து விட்டார். குற்றமற்ற பெரிய தவம் செய்கின்ற நெறியினை சென்று அடைந்திருந்து பிள்ளை இறைவனது சிவலோகத்தினை சார்ந்தாள் என்று சொல்லுகிறார். அப்படி சிவலோகம் சார்ந்து விட்டார். இப்போ அரசாட்சி இன்னலென இகழ்ந்ததனை எழில் குமரன் மேல் இழிச்சி என்று சொல்லுவது போல இப்போ கோச்செங்க சோழனுடைய அப்பா சுபதேவனும் அவர் திருப்படி அடைந்து விடுகிறார். அதான் சொல்லார். அதாவது தேவி புதல்வர் பெற்றிறக்க செங்கோல் சோழன் சுபதேவன் ஆவியனைய அரும்புதல்வன் தன்னை வளர்த்து அங்கு அணிமகுடம் மேவும் உரிமை முடிக வைத்து தானும் விரும்பு பெறும் தவத்தின் தாவில் நெறியை சென்று அடைந்து தலைவர் சிவலோகம் சார்ந்தான் என்று சொல்லி இப்போ அவருடைய தாயாரும் திருவடி அடைந்து விட்டார். தாயார் திருவடி அடைந்ததற்கு பிறகு தன்னுடைய பிள்ளையை அந்த அரசர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த அரசர் நன்கு சுபதேவன் நன்கு இவரை வளர்த்து, அது ஆவியனைய தன்னுடைய உயிரை விட மேலாக அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி அவருக்கு அணிமகுடம் மேவுரிமை கொடுத்து, அவருக்கு அந்த அரசுரிமையை கொடுத்து, அதற்கு பிறகு அவர் பெரிய தவத்திலே இருந்து தாவில் நெறியை சென்றடைந்து தலைவர் சிவலோகம் சார்ந்தான் என்று சொல்லி, அது முதல்ல உலக சார்பான அரசாட்சியை முதலிலே சார்ந்து சுபதேவன், அதற்கு பிறகு தவநெறி சார்ந்து, அந்த தவநெறியின் சார்பினாலே சார்தற்குரிய சிவலோகம் சார்ந்தான் என்று சொல்றார். சார்புணர்ந்து சார்புகட ஒழுகின் மற்றழைத்து சார்தரா சார்தரும் நோய் என்று வள்ளுவ பெருமான் சொல்லுவது போல அந்த சார்பானது தவநெறியை சார்ந்திருந்ததனால அவன் அந்த சிவலோகம் சார்ந்தான் என்று சொல்லி சுபதேவன் சிவலோகம் அடைந்ததை சொல்லுகிறார். அப்படி குற்றமற்ற பெரிய தவம் செய்கின்ற அந்த நெறியனை சென்று அடைந்திருந்து பின்னர் இறைவனது சிவலோகத்தை சார்ந்தார் என்று சொல்கிறார். இது மாதிரி ஐயர்கள் காடவர்கள் என்று சொல்லக்கூடிய நாயனாரும் அரசாட்சி இன்னென இகழ்ந்ததனை
எழில் குமரன் மேல் இழுச்சி என்று சொல்லி தான் நன்றாக இருக்கின்ற பொழுது இந்த அரசாட்சியானது சிவபுண்ணியங்களுக்கு இடையூறாக இருக்கிறது என்று சொல்லி அவர் தன்னுடைய மகன் மீது அரசாட்சியை திணித்து விட்டு அவர் சிவப்பணி செய்வதற்கு சென்றார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு அதில் சொல்லுகிறார் என்று சொல்லி, அப்படி முன்னை நிலையில் சிலந்தியாயிருந்து இப்போ பந்தரிட்ட செயல் சிவாலய அமைப்பு அப்பணி நிறையாமல் இப்பொழுது தொடர்ந்து அதையே செய்கிறார் என்று சொல்கிறாருங்க. அதான் கோதை வேளார் கோச்செங்கல் சோழர் தாம் குவலயத்தில் மாலை அணிந்த அந்த வேடேந்திய கோச்செங்க சோழர் தாம் இந்த குவலயத்தில் இந்த மண்ணுலகத்திலே பெருமானுடைய திருவள்ளிலாலே பிறந்து அந்த பூதநாதன் பெருமான் மகிழ்ந்திருக்கக்கூடிய பெருந்தன் சிவாலயங்கள் காதலோடு அப்படின்னா அந்த அன்போடு பல எடுக்கும் தொண்டு புரியும் கடன் பூன்றார் என்று சொல்லி இப்போ அந்த பணியானது சென்ற பிறப்பிலே நிறைவடையாத அந்த ஆலயம் கட்டக்கூடிய பணி இப்போ சோழராக இருந்து அதை செய்கிறார். இதான் அப்படி செய்த கோயில்கள் தான் 78 மாடக்கோயில் என்று சொல்லுவார்கள். அதை அவர் உடனே சேக்கிழார் பெருமான் தன்னுடைய திருவாக்கில் சொல்லுவது இல்லை. அடுத்த திருப்பாட்டில் தான் அவர் ஆனைக்காவில் தாம் முன்னமருள் பெற்றதனை அறிந்தங்கு மானை தரித்த திருக்கரத்தார் மகிழும் கோயில் செய்கின்றார். ஞானச்சார்வாம் வெண்ணாவலுடனே கூட நலம் சிறக்க பானல் களத்து தம்பெருமான் அமரும் கோயில் பணி சமைத்தார். ஆனைக்காவில் அவர் சென்ற பிறப்பில் ஆனைக்காவில் வழிபாடு செய்ததனால, சிலந்தியாக இருக்கின்ற பொழுது பெருமானுக்கு பணி செய்ததனால அதை அவர் அறிந்து, அது போன பிறப்பினுடைய அந்த நிலையை அறிந்து அந்த மானை தரித்த திருக்கரத்தையுடைய பெருமான் மகிழக்கூடிய கோயிலை ஞானச்சார்வம் வெண்ணாவலுடனே அந்த வெண்ணாவல் மரத்தினோடு கூடி நலம் சிறக்க அந்த நீலமலர் போன்ற கழுத்தையுடைய பெருமான் அவரும் கோயில் பணியை செய்கின்றார் அப்படின்னு. ஞானச்சார்வம் வெண்ணாவல்னா மெய்ஞானத்தின் சார்புடைய அந்த நாவல் மரம் என்று சொல்லி ஏன்னா இந்த நாவல் மரமே ஒரு நல்ல ஞானமுடைய ஞானி என்று சொல்லக்கூடிய, அதனால் ஞானச்சார்வம் வெண்ணாவல் என்று சொல்லுகிறார். அதை சம்பு முனிவர் தான் அங்கே நாவல் மரமாக இருப்பது. இறைவர் சன்னதி இன்னும் வெண்ணாவல் மரத்தடியில் அமைந்துள்ளது. தலமரமும் அதன் கீழ் அமரும் இறைவரும் ஒன்றாக சேர்த்து வழிபடுதல் வேண்டும். எப்படி பெருமானை வழிபாடு செய்கின்றோமோ அதே மாதிரி தல விருட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த தலத்தினுடைய மரத்தையும் நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அதன் கீழ் அமரும் இறைவரும் ஒன்றாக சேர்த்து வழிபடுதல் வேண்டும். இந்த காலத்தில் தலமரங்களை சிதைப்பது, அதை வெட்டி அப்புறப்படுத்துவதெல்லாம் கண்டிக்கக்கூடிய செயல் என்று சிவக்குடைய உரையில் சொல்கிறார். எப்படி ஆலயங்கள் முக்கியமோ அதே மாதிரி இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தல மரமும் ரொம்ப முக்கியம் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி இப்போ இந்த திருவானைக்கா பணியை அவரே செய்கிறார். அதற்கு பிறகு மற்ற ஆலயங்களை எல்லாம் தன்னுடைய மந்திரிகளை கொண்டு அந்த தலங்களை எல்லாம் பணி செய்தார் என்று சொல்லுகிறார். ஆமாம், மந்திரிகள் தமையேவி வள்ளல் கொடை அனபாயன் முந்தை வரும் குலமுதலோர் ஆய முதல் செங்கனார் அந்தமிழ் சீர் சோநாட்டில் அகழ் நாடு தொருமணியார் சந்தர சேகரன் அவரும் தானங்கள் பல சமைத்தார். இப்போ மந்திரிகள் தமை ஏவினர், அதாவது மந்திரிகளை எல்லாம் அழைத்து வள்ளல் கொடை அனபாயன்னார். கொடை வள்ளல் அனபாயன் சொல்லாமல் வள்ளல் கொடை என்ன சொன்னார்னா, கொடையால் மட்டுமல்லாது எல்லா வகையாலும் வள்ளலாக இருக்கக்கூடிய அனபாய சக்கரவர்த்தி. ஏன்னா இந்த புராணம் பாடுவதற்கு காரணமாக இருந்தது அனபாய சக்கரவர்த்தி. அப்படி அந்த நன்றி பாராட்டி தெய்வ சேக்கிழ பெருமான் 11 இடங்களிலே அவரை வைத்து போற்றுகின்றார். அதில் ஒரு இடம் இந்த இடம் என்று சொல்லுகிறார். அப்படி அனபாய சக்கரவர்த்தியினுடைய முந்தை குலம் கோச்செங்கனார். ஏன்னா அனபாய சக்கரவர்த்தி அதற்கு பிறகாக வந்தவர். இப்போ அவருக்கு முன்பாக இருந்தவர் நம்முடைய கோச்செங்க சோழ நாயனார். அதான் சொல்றார், முந்தை வரும் குலமுதலோர் ஆய முதல் செங்கனார் அந்தமிழ் சீர் சோநாட்டில், அந்த சோழ நாட்டில் அகன்ற பதிகள் தரும். அனபாய சக்கரவர்த்திக்கு முந்தை மரபு அப்படின்னு சொல்றார். அப்படி சோழ நாட்டிலே அகன்ற பதிகள் தரும். அப்படி அந்தமிழ் சீர் அகல்நாடு தொரும் பணிய சந்தர சேகரன் அமரும். சந்தரசேகரன் சிவபெருமான். அப்படி சிவபெருமான் அமரக்கூடிய தானங்கள் பல சமைத்தார், ஆலயங்கள் பல சமைத்தார் என்று சொல்லித்தான் சொல்கிறார். ஏதாவது நல்ல அறங்கள் செய்தவற்றை கணக்கிடல் ஆகாது என்பதால் அளவு கூறவில்லை என்று சேக்கக்கூடிய உரையில் சொல்கிறாருங்க.
அதான் சந்திரசேகரன் அவரும் தானங்கள் பல சமைத்தார் என்று சொல்லுகிறார். திருவானைக்கா கோயிலை மட்டும் தாமே அமைத்தனர். பிற கோயில்கள் மந்திரிகள் மூலமாக சொல்றார். இருக்கு திருவாய் மொழிவாய் எந்தோல் ஈசற்கு எழில் மாடம் 70 செய்து உலகாண்ட திருக்குலத்து வலச்சோழன் என்று சொல்லி வைணவத்திலையும் அவருடைய அந்த திருப்பணியை பற்றி பாராட்டி பேசியிருக்கிறார்கள். அதே மாதிரி நம்முடைய நாவுக்கரசு பெருமானும் தன்னுடைய தேவாரத்தில் வைத்து போற்றுகின்றார். அமுதுபடி நிபந்தங்கள் பூசணைகள் எல்லாம் செய்வதற்கு நிறைய செல்வங்களை எல்லாம் நிறைய நிதிகளை எல்லாம் அவர் அமைக்கிறார். எல்லா ஆலயங்களுக்கும் அது ரொம்ப முக்கியங்க. அக்கோயில் தோறும் சிவனுக்கு அமுதுபடி முதலான மிக்க பெரும் செல்வங்கள் விருப்பினால் மிக அமைத்து திக்கனைத்தும் தனிச்செங்கோல் முறை நிறுத்தி தேர்வேந்தர் முக்கன் முதல் நடமாடும் முதல் தில்லை முன்னினார். அதாவது அக்கோயில் தரும் சிவனுக்கு எல்லா ஆலயங்களிலும் அவர் பணி செய்த அத்துணை சிவாலயங்களிலும் பெருமானுக்கு தேவையான அமுதுபடி முதலான நிபந்தங்கள் செய்வதற்காக அவர் நிறைய செல்வங்களை எல்லாம் அதற்கு நியமித்து கொடுக்கிறார். திக்கனைத்தும் தனிச்செங்கோல் முறை நிறுத்தி தேர்வேந்தர் முக்கன் முதல், அதாவது எல்லா திசைகளிலும் அப்படி செங்கோல் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய தேர்வேந்தர் நம்முடைய சிவபெருமான், முக்கன் சிவபெருமான் முதல் நடமாடும் தில்லையம்பதி முதல் தில்லை முன்னினார் என்று சொல்லி தலவரிசையிலே முதலாக வைத்து எண்ணப்படக்கூடிய சிறப்பு தில்லையம்பதி குன்று. அதனால் முதல் தில்லை முன்னினார் என்று சொல்லி இப்படி ஆலய திருப்பணிகள் எல்லாம் செய்த நாயனார் இப்பொழுது எங்கே இருக்கிறார் அப்படின்னா தில்லையம்பதி சென்று விடுகிறார். தில்லையம்பதியில் நீண்ட நாட்கள் அவர் இருந்ததாக நமக்கு சொல்லுகிறார்கள். அப்படி தில்லையம்பதியில் இருக்கிறார். திருவார்ந்த செம்பொன்னின் அம்பலத்தே நடம் செய்யும் பெருமானை அடி வணங்கி பேரன்பு தலை சிறப்ப உருகா நின்று உலம் கழிப்ப தொழுது ஏத்தி உறையும் நாள் வருவாய்மை மறையவர்க்கு மாளிகைகள் பல சமைத்தார். திருவார்ந்த செம்பொன் அப்படின்னார். அப்படின்னா கூத்தப்பெருமான் இருக்கக்கூடிய தில்லையை பற்றி சொல்லுகின்ற பொழுது திருவார்ந்த அப்படின்னா சைவமை திருவே மிக்க என்று சொல்லி, அதாவது முக்தி தெரு மிக்க அந்த தில்லையம்பதி அப்படி செம்பொன்னின் அம்பலத்தை அங்கு நடம் செய்யக்கூடிய பெருமானை வணங்கி அந்த பெருமானுடைய திருவருள் பேரன்பிலே தலை சிறந்தவராக அங்கிருந்து உருகா நின்று அப்படி உள்ளம் உருகி உள்ளமெல்லாம் கழிப்ப தொழுது ஏற்றி அவர் உறைந்து கொண்டிருக்கக்கூடிய நாளிலே வருவாய்மை மறையவர்க்கு மாளிகைகள் பல சமைத்தார். அப்படி வாய்மை ஒழுக்கம் நிறைந்த மறையவர்கள் தில்லைவாழ் அந்தணர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றாருன்னா வாய்மை நிறைந்த அந்தணர்கள் இருக்கக்கூடிய பதி என்று சொல்லுகிறார். அப்படி உறையும் நாள் என்று சொல்லி தில்லையில் செங்கனார் பலகாலம் தங்கியிருந்தார். அதாவது நாம் இவரில் ஒரு பெருமானே அந்த என்ன ஒரு சிறப்புனா பெருமானே கூத்த பெருமானே நாம் இவரில் ஒருவர் என்று அவரே அருளி செய்த சிறப்புடைய அந்த பண்புடையார்கள் அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு மாளிகைகள் செய்தார். அங்கே நிரம்ப அவர்கள் தில்லைவாழ் அந்தணர்களுக்கெல்லாம், அதாவது இறைவனே அவர்கள் 3000 அந்தணர்களில் தாமும் நாம் இவரில் ஒருவர் என்று சொல்லி அப்படி சொன்னதனால இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டை போலவே எப்படி இறைவனுக்கு ஆலயங்கள் கட்டி செய்தாரோ அதுவாரி அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்தணர்களுக்கெல்லாம் மாளிகைகள் சமைத்து கொடுத்தார், வீடுகள் எல்லாம் அங்கு கட்டி கொடுத்தார் என்று சொல்லி நமக்கு சொல்கிறார். கற்றாங்கெரியோம்பி களியை வாராது முற்றாவெண்தங்கள் முதல்வன் பாதன்மை என்று சொல்லி நமக்கு ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவது போல அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் அவ்வளவு சிறப்புடைய பெருமக்கள் என்று சொல்லி அவர்களுக்கும் அங்கே நம்முடைய நாயனார் பணி செய்து கொண்டிருக்கிறார். தேவர் பிராந்திருத்தொண்டில் கோச்செங்க செம்பியர்கோன் பூவலயம் பொது நீக்கி ஆண்டருளி புவனியின் மேல் ஏவியனல் தொண்டு புரிந்து இமையவர்கள் அடி போற்ற மேவினார் திருத்தில்லை வேந்த திருவடி நிழல் கீழ் தேவர்பிரான் திருத்தொண்டில் கோச்செங்க செம்பியர்கோன் பூவலயம் பொது நீக்கி ஆண்டருளினர். தேவர்பிரான் அப்படி பெருமானுடைய திருத்தொண்டிலே கோச்செங்க சோழர் பூவலயம் பொது நீக்கி, அதாவது உலகம் பொது எண்ணாது தமக்கே சிறப்பாயுரியது என்று சொல்லும்படி தனி அரசாட்சி புரிந்தருளி, உலகம் பொதுவானது என்று எண்ணாது தமக்கே சிறப்பாயுரியது என்று சொல்லும்படி தனி அரசாட்சி புரிந்தருளி சிவத்தொண்டுகளை செய்து அப்படி தேவர்களெல்லாம் வணங்கும்படி தில்லை நடராசரது திருவடி நிழலின்கீழ் அப்படியே அங்கு பெருமானுடைய திருவடிக்கு கீழே பொருந்தினார் என்று சொல்லார்.
தேவருவரான் திருத்தொண்டில் அந்த கோச்சங்க செம்பியர்கோன் பூவலயம் பொது நீக்கி தான் திருவடி அடைந்த திருப்பாடல். ஆண்டருளி புவனியின் மேல் ஏவியனல் தொண்டு புரிந்து அந்த பெருமானுடைய அந்த சிவத்தொண்டுகளை எல்லாம் செய்து அந்த இமையர்கள் அடி போற்ற என்று சொல்லி தேவர்களெல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய அந்த தேவர்களெல்லாம் அப்படி வழிபாடு செய்யக்கூடிய சிவத்தொண்டுகளை செய்து தில்லை நடராஜ பெருமானுடைய திருவடி நிழலின் கீழ் பொருந்தினார். இமையவர்கள் அடி போற்ற மேவினார் திருத்தில்லை வேந்த திருவடி கீழ் என்று சொல்லி திருவடி நிழல் கீழ் என்று சொல்லி சொல்லுகிறார். இப்படி பெருமானுடைய திருவடி நிழலே அவர் இருக்கிறார். அதாவது நம்முடைய பெரியவர்கள் திருவடி அடைகின்றதை சேக்கிழார் பெருமான் எப்பொழுதும் மங்களகரமாக சொல்லுவார். அது மாதிரி நம்முடைய மெய்ப்பொருள் நாயனாருடைய புராணத்தை சொல்லுகின்ற பொழுது அரசியல் ஆயத்தார்க்கும் அழிவுறு காதலாருக்கும் விரவிய செய்கையால் விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உயிப்பீர் என்று புறவலர் மன்றிலாடும் பூங்கலில் சிந்தை செய்தார் என்று சொல்லுவார். அதே மாதிரி நாவுக்கரசு பெருமானுடைய அந்த திருச்சரிதத்தை நிறைவு செய்கின்ற பொழுது புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகன்று நன்னறிய சிவானந்தத்து ஞான வடிவேயாகி அன்னலார் சேவடிக்கீழ் ஆண்டரசு அமர்ந்திருந்தார் என்று சொல்லி நம்முடைய நாயன்மார்கள் பெருமான் திருவடி அடைந்ததை சேக்கிழ பெருமான் எப்பொழுதும் மங்களகரமாக சொல்லுவார். அது மாதிரி இங்கு திருத்தில்லை வேந்தர் திருவடி நிழல் கீழ் என்று சொல்லி நம்முடைய நாயனார் திருவடி அடைந்ததை நமக்கு சொல்லுகிறார். அதே மாதிரி நம்முடைய ஆண்டருளி ஏவிய நற்தொண்டு புரிந்து என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டருளி தொண்டு புரிந்து என்று சொல்லி என்னென்னா, அதாவது இறைவன் ஆண்டு அருளுதலும் நாம் தொண்டு புரிவதும் சிவன் ஏவல்வழி அமைந்தவாறே புரிந்தருள் என்று சொல்லி ஆண்டருளி என்று சொல்லுவதும் பெருமானுடைய திருவருள் மூலமாக ஏவியனர் தொண்டு புரிந்து ஆண்டருளுதலும் தொண்டு புரிதலும் சிவன் ஏவல்வழி அமைந்தவாறே புரிந்து அருளினர். சிவன் இயக்கியவாறே அன்பர்கள் இயங்குவன. பெருமான் நம்மளை எப்படி இயக்குகின்றாரோ அதுபோல்தான் நாம் இயங்க முடியும் என்று சொல்லி இயக்கியவாறே ஆன்மாக்கள் இயங்குவன என்று சொல்லி இமையவர்கள் அடி போற்ற என்று சொல்லுவது சிவத்தொண்டர்கள் தேவர்களும் பணியும் உயர்வுடையோர் என்பது சொல்கிறார். அதாவது சிவத்தொண்டர்கள் அடியார் பெருமக்கள் எப்பொழுதும் தேவர்களும் பணியக்கூடிய உயர்வுடையவர்கள் என்று சொல்கிறார். இது எங்கே பார்க்கலான்னா திருக்கூட்ட சிறப்பில் நமக்கு திருவாரூர் தேவாசிரியனுடைய அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களை வணங்குவதற்காக அங்கெல்லாம் தேவர்களெல்லாம் காத்து கிடப்பார்கள் அப்படிங்கிறத திருக்கூட்ட சிறப்போட சேக்கிழ பெருமான் நமக்கு அருளுவார். பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவாலகழுத்து மால்முதல் வானவர் ஓவாதவரும் நிறைந்து உறைந்துள்ளது தேவாசிரியன் எனும் திருக்காவனம் என்று சொல்லி அங்கு இருக்கக்கூடிய அடியார்களை வழிபாடு செய்வதற்கு அங்கு திருமால் பிரம்மா இந்திரன் மற்றும் உள்ள தேவர்கள் எல்லோரும் அங்கு காத்து கிடந்தார்கள் என்று சொல்லி அதனால் அதற்கு பெயர் தேவாசிரியன் மண்டபம் என்று சொல்லி பெயர் பெற்றது என்று சொல்லி நமக்கு பெரியோர்கள் கூறுவார்கள். அப்படி இமையவர்களெல்லாம் இவருடைய அந்த இமையவர்கள் எல்லாம் இவருடைய திருவடியை வணங்க அந்த தில்லை பெருமானுடைய திருவடிக்கு கீழ் அப்படியே அமர்ந்திருக்கிறார் நம்முடைய நாயனார் என்று சொல்லி நமக்கு சரியத்தை நிறைவாக்கி காட்டுகிறார். அடுத்த கடைசி திருப்பாடலிலே கருநீலமிடற்றார் செய்ய கடல் அடி நீழல் சேர வருநீர்மையுடைய செங்கன் சோழர்தம் மலர்த்தால் வாழ்த்தி தருநீர்மை இசைகொள் யாழின் தலைவராய் உலகம் ஏத்தும் திருநீலகண்ட பாணர் திருமணி செப்பலுற்றேன் என்று சொல்லி கருநீலமிடற்றார் செய்ய கடலடி நீழல் சேர கருநீலமிடர் என்று சொல்லக்கூடிய அந்த திருநீலகண்டத்தையுடைய பெருமானுடைய செய்ய கடலடி செம்மை தரக்கூடிய செம்மை என்று சொன்னால் சிவத்தன்மை தரக்கூடிய அந்த கடலடி நீழல் சேர அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடி சேர நீர்மையுடைய செங்கன் சோழர் நீர்மையுடைய செங்கன் சோழர் மலர்த்தால் வளர்த்தி கோச்சங்க சோழருடைய பெருமானுடைய திருவடிகளை வாழ்த்தி அதே போல் தருநீர்மை என்று சொல்லக்கூடிய நீர்மை தரும் இசையுடைய இந்த தருநீர்மை இசை நீர்மை தரும் இசையுடைய அதாவது நல்ல இன்பத்தை கொடுக்கக்கூடிய இசைகள் யாழின் தலைவராய் அந்த யாழை மீட்டு இருக்கக்கூடிய உலகம் ஏத்தும் உலகமெல்லாம் போற்றக்கூடிய திருநீலகண்ட பாணருடைய தரத்தை அவர் செய்த பணியை செப்பல் ஊறுகிறோம் என்று சொல்லி அடுத்த அந்த சரிதத்துக்கு தோற்றுவாய் செய்து சரிதத்தை நிறைவாக்கி காட்டுகிறார் தெய்வ சேக்கிழ பெருமான். அடிநீழல் சேரவரும் நீர்மையுடைய என்று சொல்லி அடிநீழல் சேரவரும் நீர்மையுடைய என்று சொல்லுவது என்ன சொன்னால் ஏனையோர்க்கு போல
கண்மம் புரிந்து பிறவி பெருக்கும் நிலையின் அன்றி, அது மற்ற சாதாரண உயிர் வர்க்கங்கள் எல்லாம் செய்யக்கூடிய வினைக்கேற்றாற் போல பிறவியை எடுக்கும் நிலை, அப்படி இந்த நாயனாருக்கு அதெல்லாம் இல்லாமல் இவரது பிறவி திருத்தொண்டு செய்து திருவடி சார்வதற்கென்றே இறைவரால் தரப்பட்டது என்று சொல்கிறாருங்க. அதாவது ஏனையோருக்கு போல நம்ம வினைகள் செய்து கண்மம் புரிந்து பிறவி பெருக்கக்கூடிய நிலையின் அன்றி இவரது பிறவி திருத்தொண்டு செய்து திருவடி சார்வதற்கென்றே இறைவரால் தரப்பட்டது. ஏகனாகி இறைவனை நிற்க மலம் மாயை தன்னோட வல்வினை என்று சொல்லி 10ஆம் சூத்திரத்தில் சொல்லுவது போல இந்த நாயனார் பெருமானுடைய திருவடி பேர் அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. இங்கு நீர்மை என்று சொல்லுவது இங்கு முன்னை தவ முயற்சி ஆகிய அன்பினுடைய விளைவு என போன பிறப்பிலே பெருமானிடத்திலே அந்த அன்பு செய்ததனுடைய தொடர்ச்சி. இந்த பிறப்பிலே அவர் அந்த தொண்டை நிறைவு செய்து பெருமான் திருவடி அடைகின்றார். அந்த யானையானது போன பிறப்பிலே பூவும் நீரும் கொண்டு பெருமானை வழிபாடு செய்ததனால போன பிறப்பிலேயே அந்த யானை பெருமானுடைய சிவபதம் சேர்ந்தது என்று சொல்லி நமக்கு அங்கேயே சொல்லியிருக்கிறார் சேக்கிழார் பெருமான். அப்போ சிவ புண்ணியங்கள் செய்த 2 உயிர்களுமே யானை அந்த பிறப்பிலே யானையாக இருந்த பொழுதே திருவடி அடைந்து பெருமானுடைய சிவபதம் அடைந்தது. அந்த சிலந்தியானது கோச்செங்கல் சோழராக அவதரித்து நாடாண்டு 78 மாடக் கோயில்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த மாடக் கோயில்கள் கட்டி தன்னுடைய பணி நிறைவாக அது பெருமான் திருவடியிலே அடைய பெற்றது. இந்த 78 என்று சொல்லக்கூடிய எண்ணிக்கையை சொல்லுவது மரபன்று என்று சொல்லி சிவகணியா நமக்கு உரையிலே கூறியிருக்கிறார். நல்ல அறங்கள் செய்தவற்றை கணக்கிட்டு சொல்லக்கூடாது என்று சொல்லி அது மரபு அல்ல என்று சொல்லி, ஏன்னா செய்ய எண்ணியது மேலும் பல கோயில்கள், ஆனால் செய்தது 78 கோயில் தான். அதனால் செய்ய எண்ணியதுக்கும் அந்த பயன் உண்டு என்று சொல்லி நமக்கு உரையாசிரியர் அவர்கள் நமக்கு இந்த சரியத்திலே மிக விளக்கமாக காட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லி, இந்த அளவிலே நம்முடைய கோச்செங்க சோழருடைய திருவடித்தாமர்களை பணிவோடு வணங்கி குருமுக சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடித்தாமர்களை மனமொழி மெய்களை வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.